இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் 9வது நாள். இந்த தியானத்தின் 2வது பகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் எதை பற்றி நாம் தியானிக்கிறோம் என்றால், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்ற இந்த ஓட்டத்தை ஓட நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். குறிப்பாக எதையெல்லாம் நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த பகுதிக்கு நாம் எடுத்த மையமான வசனம் எதுவென்றால், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 1 வசனம். அந்த குறிப்பிட்ட வசனத்தை மையமாக வைத்தான் நாம் இந்த பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். அதாவது எபிரேயர் தி லெட்டர் டு த ஹீப்ரூஸ் 12வது அதிகாரம் 1 வசனம், அதோட குறிப்பாக கடைசி பகுதி. நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்டத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஓட்ட பந்தயத்தை மன உறுதியோடு ஓடுவோமாக. அப்படி மன உறுதியோடு ஓட வேண்டும் என்றால் நாம் என்னென்ன காரியங்கள் நம்முடைய மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தான் தியானித்து வருகிறோம். அப்ப ஏற்கனவே பார்த்த அந்த காரியங்களை நான் மீண்டும் சொல்லி தொடர்ந்து நாம் பார்ப்போம். அதாவது முதலாவதாக, கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். கடவுள் அனைத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார். இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். எந்த சூழ்நிலையாலும் சரி, நாம் கடந்து செல்லும் எந்த பிரச்சனையும் சரி, அனைத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. நாம் மறக்க கூடாது. அது நமக்கு ஒரு பலன், வல்லமை. இரண்டாவதாக நாம் பார்த்தது, கடவுளின் அன்பு நம்முடைய வாழ்வின் ஆணி வேராகவும் அடித்தளமுமாக அமைய வேண்டும் என்பதை நாம் மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வின் ஆணி வேர், அடித்தளமாகவும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது இரண்டாவது. அடுத்தபடியாக நாம் பார்த்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக கடவுளோடு நமக்கு என்ன உண்டு? நல்ல ஒரு உறவு உண்டு. இனிமேல் குற்றமற்ற மனசாட்சியோட நாம் வாழ முடியும். குற்ற உணர்வு தேவையில்லை. கடவுள் தண்டிப்பாரா, நரகத்துல போட்டுருவாரா, அப்படி ஒரு பயம் தேவையில்லை. நாம் கடவுளிடம் நம்முடைய பாவத்தை அறிக்கிடும் போது நிச்சயமாக அவர் மன்னிக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சரி, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வழியாக நமக்கு கடவுளோடு நல்ல உறவு உண்டு. சரி, அடுத்து நாம் பார்த்தது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் வழியாக அனைத்து சாபத்திலிருந்தும், அனைத்து விதமான சாபத்திலிருந்தும், சாத்தானின் ஆட்சியிலிருந்தும் நமக்கு விடுதலை கிடைத்துள்ளது. விடுதலை கிடைத்துள்ளது, கிடைக்கும் அல்ல, கிடைத்துள்ளது. அடுத்து நாம் பார்த்தது, சாவை வென்றவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார். சாவின் மீது வெற்றி கொண்டவராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையோடு உயிர்த்தெழுந்தார் என்ற மறை உண்மையை மனதில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்த்தது, அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்ப்பின் வழியாக நான் கடவுளின் அன்பு மகனாக அல்லது அன்பு மகளாக மறுபடியும் பிறந்துள்ளேன். அன்பார்ந்தவர்களே, இது ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதுங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானது. நான் ஏன் அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்கேன்னா, இதுல ஒண்ணு மிஸ் ஆகக்கூடாது. இப்ப நம்ம ட்ராக்ல ஓட்டப்பந்தயத்துல ஒருத்தர் ஓடுறாரு. ட்ராக்ல ஓடும்போது ஒரே ஒரு இடத்துல மட்டும் ட்ராக்கை கிராஸ் பண்ணிட்டார். ஒரே ஒரு இடத்துல லைட்டா இருக்கிற ட்ராக்கை கிராஸ் பண்ணிட்டார், போச்சுங்க, டிஸ்குவாலிஃபைடு. அவர் எவ்வளவு வேகமா ஓடி அந்த கடைசி அந்த பினிஷிங் பாயிண்ட் போனாலும் டிஸ்குவாலிஃபைடு. அதனால இது ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது. ஒண்ணு நம்ம விட்டுட்டோம்னா வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். கிறிஸ்துவ வாழ்வு முழுமையாக நிறைவாக வாழ முடியாது. அதனாலதான் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது. நான் வெறும் அவுட்லைன் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க இதை அதிகமாக தியானம் செய்து இதை தூயாவை கேட்டு நீங்க வெளிப்பாடு கேட்டீங்கன்னா இன்னும் அருமையா இருக்குங்க.
நாம் கடவுளோடு தூய ஆவியோடு ஒத்துழைக்க அவரும் ஒத்துழைப்பார். நிச்சயமாக உதவி செய்வார். சரி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடுத்த உண்மை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அல்லது இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அல்லது இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டுள்ளோம். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நீங்களும் நானும் தூய ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்கள். அந்த உறுதி நமக்கு கிடைத்துள்ளது. யாரோ ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாங்க, கேளுங்க, தைரியமா கேளுங்க, பார்ப்போம். அப்புறம் செய்தி போவோம். என்ன கேள்வி? ஃபாதர், இந்த மாதிரி தூய ஆவியானவர் பத்தி நாங்க நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், மறைவுரை கேட்கிறோம், செய்தி கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம். தைரியமா கேளுங்க, பரவாயில்ல, 2 நிமிஷம் போனாலும் பரவாயில்ல. அதாவது தூய ஆவியை பெற்றிருக்கும் எங்களுக்கும் தூய ஆவியை பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நடைமுறை வாழ்க்கையில, பிராக்டிக்கல் லைஃப்ல ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரே மாதிரி தானே போயிட்டு இருக்கு. அவங்களும் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க, நாங்களும் குடும்ப வாழ்க்கை நடத்துறோம். தூய ஆவியை பெற்றிருக்கிறோம்னு சொல்றோம். நாங்களும் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம், அவங்களும் கஷ்டப்பட்டு அவங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. நாங்களும் எங்க வேலைக்கு போறோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், அவங்களும் வேலைக்கு போறாங்க, அதாவது நடைமுறை வாழ்க்கையில பிராக்டிகல் லைஃப்ல என்ன அந்த தூயாவே பெற்றிருக்கிறோம் என்பதற்கு என்னங்க ஒரு பெரிய காரியம். நடைமுறை வாழ்க்கையில எல்லா வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கையும் எங்க வாழ்க்கையும் ஒன்னாதானே இருக்கு. அப்படி என்ன பெரிய விஷயம், அப்படி என்ன வித்தியாசம்? இதைத்தான் அவங்க கேட்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லிட்டு நான் போக விரும்புறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகில் வாழ தூய ஆவியோட உதவி தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த உலகில் வாழ தூய ஆவியான உதவி தேவையில்லை. ஏன்னா கடவுள் ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி வச்சிருக்காரு. அந்த மனசாட்சி பிரகாரம் வாழ்ந்தாலே போதுமான சாதாரண ஒரு மனிதனா வாழ அந்த மனசாட்சி சொல்லும், இது நல்லது, இது சரி, இது தப்பு, நீ தப்புன்ட்ட. அந்த மனசாட்சி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும், அதன்படி வாழலாம். இதுதான் சாதாரண மனிதனா வாழ தூயாவின் உதவி தேவையில்லை, மனசாட்சியை தாராளமா போதுமான. ஆனால் கடவுளுடைய மகனாக கடவுளுடைய மகளாக வாழ கண்டிப்பா தூயாவை இருந்தாலே முடியும், இல்லைன்னா முடியாது, முடியவே முடியாது. எடுத்துக்காட்டு சொன்னா நல்லா இருக்கும். அதாவது எங்க பூமிக்குரிய எங்க அப்பா யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க? எங்க அப்பா வெளியே போகும்போது, நடந்து போகும்போது பேசுறதை வச்சு, எங்க அப்பா செய்யற செயல்களை வைத்து அவங்க அதை எங்க அப்பாவை பார்த்து ஓ, இந்த ஃபாதர் எம்.ஏ. ஜோசப்போட அப்பா இப்பேற்பட்டவர் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியறதுக்கும் எனக்கு எங்க அப்பாவை தெரியறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு உறவு உண்டுங்க. நான் அவருடைய மகன், அவர் என்னுடைய அப்பா. இந்த உறவுல எனக்கு எங்க அப்பாவோட உள்ளத்தை தெரியும், மனதை தெரியும், இதயத்தை தெரியும். எங்க அப்பா உள்ளத்துல இருக்கிற வேதனை தெரியும். எங்க அப்பா என்னென்ன சிந்திக்கிறான்னு கூட எனக்கு தெரியுங்க. எங்க அப்பா ஏன் இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி செய்யலன்னு கூட எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்க செயல்களை பாக்குறாங்க, எங்க அப்பா பேசுறத கேட்கிறாங்க, அவ்வளவுதான். இந்த உறவில் வாழ எனக்கு முடியும். அதே மாதிரிதான் கடவுளை பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கை வாழ்க்கையில கடவுளுடைய செயல்களை பார்த்தான் கடவுள் யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க, தெரிஞ்சிச்சு. கடவுள் செங்கடெல்லாம் 2ஆ பிரிக்கிறாரு. அப்பா எவ்வளவு வல்ல செயல், அவருடைய செயல்கள். எரிகோ கோட்டை அப்படியே இடிக்கிறாரு, நொறுக்கிறாரு. வானத்திலிருந்து மண்ணா பொழிகிறாரு, பாறைய அடிச்ச உடனே தண்ணி வர வைக்கிறாரு. எவ்வளவு புதுமைகள், அற்புதங்கள். ஓ, அவர் வல்லமை உள்ள கடவுள், சக்தி உள்ள கடவுள், ஆல்மைட்டி காட் அப்படின்னு கடவுளுடைய செயல்களை பார்த்து அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனா புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில அவருடைய அந்த கடவுளுடைய உள்ளம் தெரியுங்க. இவங்களுக்கு தெரியல. இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய உள்ளம் தெரியல, செயல்களை தான் பார்த்தாங்க. ஆனா புதிய உடன்படிக்கை நமக்கு, கிறிஸ்தவ வாழ்கிற நமக்கு கடவுளுடைய, நம்முடைய அப்பாவோட உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியும். இப்ப அவர் பெரிய பெரிய செயல்களா செய்யணும்னு அவசியம் கிடையாது.
அவர் செங்கடலை இரண்டா பிரிக்கணும் அவசியம் கிடையாது. எரிக்கோ கோட்டை இடிக்க வேண்டும் அவசியம் கிடையாது. அப்படி ஒரு கோலால் அடிச்சோட பாறை தண்ணி வரணும் அவசியம் கிடையாது. தேவையில்லை. எனக்கு எங்க அப்பா யாருன்னு தெரியும். அப்படி உள்ள என்னன்னு தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியும். எப்படி தெரியும்? தூய ஆவியின் உதவியால். மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களும் வேலைக்கு போறாங்க, நாங்களும் வேலைக்கு போறோம், அவங்களும் குடும்ப வாழ்க்கை நடத்துறாங்க, நாங்களும் குடும்ப வாழ்க்கை நடத்துறோம், அவங்களோட பிள்ளைங்களும் படிக்க வைக்கிறாங்க, நாங்களும் படிக்க வைக்கிறோம். இவ்வளவுதான் தெரியும் தவிர எங்க அப்பாவோட உள்ள அவங்களுக்கு தெரியாது. அந்த உறவுல அவங்களால வாழ முடியாது. அவங்களுடைய மனசாட்சியின் பிரகாரம் தான் வாழ முடியும். உள்ளத்தை அறிந்து வாழ முடியாது. எனக்கு முடியும், நமக்கு முடியும், எங்களுக்கு முடியும். ஏன்? தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். திருப்பியும் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. திருப்பியும் கேளுங்க, தைரியமா கேளுங்க. ஃபாதர், இதெல்லாம் சொல்றீங்க, உண்மைதான், நாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது ஃபாதர். அருமையான கேள்வி. உங்க கேள்வியை நான் பாராட்டுறேன். ஏன்னா பிராக்டிக்கலா கேட்கறீங்க. இந்த கேள்விக்கான பதில் அந்த கேள்வியிலே அடங்கி இருக்குங்க. இந்த கேள்விக்கான பதில் அந்த கேள்வியிலே அடங்கி இருக்கு. என்னது? ஏன் நமக்கு இது பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது? நான் இவ்வளவு சொன்னேன். ஏன் நமக்கு இது பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குது? இது ஏன் நமக்கு பெரிய விஷயமா தெரிய மாட்டேங்குதுன்னா, இதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. இது நம்ம பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. நமக்கு மற்ற காரியங்கள், மற்ற வேலைகள் தான் பெரிய விஷயமா தெரியுது. இது பெரிய ஒரு உண்மையா தெரிய மாட்டேங்குது. அதனால இது நம்முடைய வாழ்க்கையில முழு பலன் கிடைக்க மாட்டேங்குது. வேற ஒண்ணும் கிடையாது. அன்பான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியோட அபிஷேகம் எவ்வளவு விலைப்பட்டது. தூய ஆவியால் நீங்களும் நானும் முத்திரையிடப்பட்டவர்கள். இந்த உண்மையை நம்முடைய மனதில் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் சாதாரண ஒரு மக்கள் கிடையாது. We are sealed by the Holy Spirit. நம்மை கடவுள் அவருக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கிறார். We are set apart. அவருக்கென்று நம்மை ஒதுக்கி வைத்திருக்கிறார். நாம் அவருடைய சொந்த மக்களுங்க. அதுதாங்க அந்த முத்திரை காட்டுகிறது. நீங்களும் நானும் கடவுளுடைய சொந்த மக்கள். அவருடைய உரிமை சொத்துங்க. நம்ம எப்ப சொல்றோம் கடவுள் என்னுடைய உரிமை சொத்து, கடவுளுடைய உரிமை சொத்து. உண்மைதான். ஆனா அதே நேரத்துல நாம கடவுளுடைய உரிமை சொத்துங்க. We are treasures. நாம் அவருடைய பொக்கிஷங்க. நாம் அவருடைய பொக்கிஷம். இதுல அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய உரிமை சொத்து நாம். அவர் நமக்கு உரிமை சொத்து, நாமும் அதே போல அவருக்கு உரிமை சொத்து. அவருடைய சொந்த மக்கள். We are royal family. We belong to royal family. அந்த விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அந்த கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது பூமியில வாழ்றோம். கொஞ்ச நாளைக்கு அவ்வளவுதான். இது எவ்வளவு பெரிய காரியம். இதை நம்முடைய வாழ்க்கையில் மனதில் உறுதிப்படுத்தி கொண்டோம் என்றால் துணிச்சலுடன், துணிவுடன் இந்த உலகில் வாழ முடியும். ஏன்னா கடவுளுடைய சொந்த மக்கள், முத்திரையிடப்பட்டவர்கள். அது ஒண்ணு சொந்தத்தை காட்டுகிறது. இரண்டாவது முத்திரை எதை காட்டுகிறது? பாதுகாப்பை காட்டுகிறது. ப்ரொடெக்ஷன். யாரும் நம்மை தொட முடியாது. ஒரு அரசாங்கம் ஒரு இடத்துல சீல் வச்சாங்கன்னா, அந்த முத்திரை வச்சாங்கன்னா அந்த இடத்துல வேற யாரும் நுழைய முடியாது. நான் ஒரு முறை ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். போன வருடம் என்று நினைக்கிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். அதாவது காட்டுல ஒரு சிலர்லாம் அரசாங்கம் மரத்தை வெட்டிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டி ரோட்டோரமா போட்டிருப்பாங்க. அந்த மரத்துக்கு ஒரு காவலாளியோ போலீஸ்காரோ எவனும் இருக்க மாட்டான். யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா யாரும் அந்த மரத்தை எடுக்க முடியாது, எடுக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அந்த மரத்துல அரசாங்கத்தோட முத்திரை இருக்கிறது. இந்த மரம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரையை பார்த்தோன்னா எல்லாம் ஒதுங்கி போயிடுவாங்க. மீறி எவ்வளவு தொட்டானா போச்சு. நீதிமன்றம் ஒரு இடத்த சீல் வச்சாங்கன்னா, நீதிமன்றம் ஒரு இடத்துல ஒரு வீட்டையோ ஒரு கட்டிடத்தையோ ஏதோ ஒன்று அவங்க அந்த முத்திரை, நீதிமன்றம் முத்திரை குத்துனாங்கன்னா அந்த முத்திரை எவன் தொட முடியாது. அந்த முத்திரை, அந்த சீலை எவனால உடைச்சானா அது அவ்வளோ பெரிய குற்றமா மாறிடும். குற்றம் மாறிடும்.
மற்றவர்களே, நீங்களும் நானும் தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவர்கள். நமக்கென்று ஒரு பாதுகாப்பு உண்டு. யாரும் எந்த சக்தியும் எந்த மனிதனும் எந்த அசுத்தாவியும் எதுவா இருக்கட்டும் கடவுளுடைய அனுமதி இல்லாம நம்மை தொட முடியாது. இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இவ்வளவு சொல்றேன், இருந்தாலும் அன்பாதவர்களே, நாம் பயப்படுறோம், கவலைப்படுறோம், உடைந்து போறோம். சாத்தான் ஆவிக தீயாவிலாம் ஏன், என்ன காரணம்? இப்படியும் கடவுள் நம்முடைய வாழ்க்கை செய்த பிறகும் ஏன் நம்ம உடைந்து தளர்ந்து போறோம்? காரணம் சொல்றேன். இந்த உண்மை இவ்வளவு கேட்டாலும் நம்ம இதுல நம்பிக்கை கிடையாதுங்க. நம்பிக்கை கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து, ஒரு பொக்கிஷமா எடுத்து நம்ம மனதில் வைத்துக் கொள்வது கிடையாது. இதை நம்புறது கிடையாது. இதை நம்ம அலட்சியப்படுத்துறோம், அசட்டை பண்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. நான் எல்லாரையும் சொல்ல. நம்பிக்கை இல்லாதனால அவன் பூந்து விளையாடுறான். சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பூந்து விளையாடுறான். அவன் நம்பிக்கை இல்லாதனால நம்மளை உடைத்து நொறுக்கிட்டு அவன் போறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். இவ்வுலகின் தெய்வமாறு சாத்தான். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாதவரின் மனக்கண்களை குருடாக்கி விட்டான். இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாதவர்களின் மனக்கண்களை குருடாக்கி விட்டான். நம்பிக்கை இல்லாதவரை நான் கிறிஸ்தவர்கள் அல்லாதவரை பத்தி சொல்லல, கிறிஸ்தவங்க தான். ஆனா இந்த மறை உண்மையெல்லாம் கேட்கிறாங்க, இந்த செய்தியெல்லாம் கேட்கிறாங்க, எல்லாம் கேட்கிறாங்க, பைபிள் கூட வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கோயில் போறாங்க, நன்மை வாங்குறாங்க, 4 பேருக்கு உதவி செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது கிடையாது. இதை அசட்டை பண்ணி போறாங்க. ஏன்னா மத்த காரியங்களை பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. இது நம்பிக்கை கிடையாது. அதனால என்ன செய்யறான்? இந்த இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை இல்லாத மனக்கண்களை குருடாக்கி விட்டான், இருட்டாக்கிட்டான். இதனால பல உண்மைகள் தெரிய மாட்டேங்குது. இதனால பல குடியில போய் விழுந்துடுறாங்க, பல பிரச்சனையில போய் சிக்கிக்கிறாங்க, பல சாத்தான் வலையை விரிக்கும் அதுல போய் மாட்டிக்கிறாங்க, பல தீய செயல்ல பாவத்துல போய் விழுந்துடுறாங்க. அவன் விளையாடுறான். அவன் தப்பு கிடையாது, நம்ம தப்பு. நம்ம தாங்க காரணம். அவன் காரணம் கிடையாது. அவன் வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். அவன் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கான். அவன் உழைக்கிறாங்க, நம்மளை விட கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அன்பாதவர்களே, இந்த உண்மையை நாம கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குவோம். இது எவ்வளவு பெரிய காரியம் தெரியும். கோடிக்கணக்கான பணத்தை விட மேலான ஒரு பொக்கிஷங்க இது. நீங்களும் நானும் தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவர்கள். ஆக முத்திரை என்பது ஒன்று சொந்தத்தை காட்டுகிறது, கடவுளுக்கு சொந்தமான மக்கள். 2வது முத்திரை என்பது பாதுகாப்பை காட்டுகிறது. நம்மை யாராலும் தொட முடியாது. முடியாது. 3வது இந்த முத்திரை எதை காட்டுகிறது என்றால், நாம் மீட்படைவோம் என்பதற்கு இது ஒரு கேரண்டி. இது ஒரு கேரண்டி. நம்ம பொருளை வாங்கும்போது, அந்த பொருளை வாங்கும்போது இல்ல கேரண்டி இருக்கான்னு கேட்கிறோம்ல, அதே மாதிரி நான் மீட்படைவேன் என்பதற்கு தூய ஆவியான முத்திரை எனக்கு அத்தாட்சியாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, ஒரு அடையாளமாக இருக்கிறது, ஒரு அட்வான்ஸ். இனிமேல் தான் எல்லாம் நடக்க. ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறோம்னா, அந்த வீட்டை வாடகை எடுக்கும்போது கொஞ்சம் அட்வான்ஸ் பணம் கொடுப்போம். அட்வான்ஸ் பணம் எதுக்கு? இந்த வீட்டை நாங்க வாடகைக்கு எடுக்க போறோம், அப்படி ஒரு அடையாளமா கொடுப்போம். அதே மாதிரி தூய ஆவியானவர் நமக்கு அட்வான்ஸாக வந்திருக்கிறாரு. இப்போ கொஞ்சம் காட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் மறை உண்மையெல்லாம் வெளிப்படுத்திருக்கேன், இன்னும் அதிகமாக வரப்போகுதுப்பா, பின்னாடி வரப்போகுதுப்பா. நீ மீட்படைவது உறுதிப்பா. எந்த சக்தியாலும் உன்னை தடுக்க முடியாதுப்பா. நீ நிச்சயமா விண்ணகத்திற்கு போய் சேருவப்பா. நீ உங்க அப்பாவோட என்றென்றைக்கும் இருப்பப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமையெல்லாம் இப்ப உனக்கும் கிடைச்சிருக்குப்பா. எவ்வளவு பெரிய காரியங்கள்! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன உரிமை இருக்கிறதோ அதே போல அதே உரிமை அதுல நமக்கும் பங்கு உண்டு. We are sharers. அது நமக்கு பங்கு உண்டு. In his glory. We share in his glory. அவருடைய மகிமையில், அவருடைய மாட்சிமையில் நாமும் பங்கு பெற போகிறோம். அது எப்படி எனக்கு தெரியும்? அதுதான் தூய ஆவியான முத்திரை.
அந்த முத்திரை எனக்கு நம்பிக்கை தருகிறது. இனிமே இந்த ஓட்டத்தை நான் முடிப்பேங்கிற நம்பிக்கை என்னுடைய தூய வாழ்க்கையினாலேயோ நான் செய்யற நான் தான் செய்யணும், நல்ல செயலாம் செய்யணும். ஆனா எனக்கு நம்பிக்கை தருவது தூயாவின் முத்திரை. எப்படி நான் முத்திரை குத்தப்பட்டவன்? இறை வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்பா, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்டாய், எனவே நீ தூய ஆவியால் முத்திரை குத்தப்பட்டவள் என்று இறை வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை நான் நம்புறேன், அதுல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்கிறேன். எனக்கு அது போதுமானது, அது போதுமானது. என் வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும், எங்க அப்பா அனுமதிக்காம ஒண்ணு என் வாழ்க்கையில வராது, என்ன வேணா நடக்கட்டும். ஆனா ஒரு நாள் நான் கடவுளுடைய மாட்சியில் இயேசுவோடு அந்த மகிமையில் பங்கு பெறுவேன் என்று எனக்கு உறுதி உண்டு. நான் இறந்த பிறகு நான் உயிர் தெழுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரியல, எனக்கு உண்டு. ஏன் நான் ஒரு குருவானவர்? நோ 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 நோ. அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, தூய ஆவியால் நான் முத்திரை குத்தப்பட்டேன், எனக்கு உயிர் புண்டு, நான் உயிர் தெழுவேன். அந்த முத்திரை எனக்கு நம்பிக்கை தருகிறது. நான் இறந்த பிறகும் நிச்சயமாக இந்த தாழ்வுக்குரிய இந்த உடல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்குரிய அந்த உடலை போல உருமாறும் என்பது எனக்கு நம்பிக்கை. இறை வார்த்தை கண்டிப்பாக சொல்லுகிறது, அதை நான் நம்புறேன். சாத்தான் மேல என்னை ஏமாத்த முடியாது. நானும் எச்சரிக்கையா இருக்கணும், நானும் எச்சரிக்கையா இருக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை பார்த்துங்களா, எவ்வளவு அற்புதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் செய்யறாரு பார்த்துங்களா. ஏன் இதுக்கு நம்ம புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, இது குறித்து வெளிப்பாடு கிடைக்க நம்ம ஏன் நேரத்தை ஒதுக்க மாட்டோம்? ஏன் நம்ம இப்படி தளர்ந்து போய், உடைந்து போய், டிப்ரெஷனு போய், மன வேதனையோடு வாழ வேண்டும்? எவ்வளவு பெரிய கவலைகள் வரட்டுமேங்க. நம்ம அப்பாவுக்கு தெரியாம என்னங்க மீறி நடக்க போகுது? என்ன நடக்க போகுது சொல்லுங்க? ஏன் இறந்தாலும் என்னங்க? எவ்வளவு பெரிய வாழ்வு நம்ம கிடைக்க போகுது, பொக்கிஷம் கிடைக்க போகுது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. ஒரு தாயின் வயிற்றுல இருக்கும்போது எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. 9 மாதம் முடிந்த உடனே இப்ப இந்த குழந்தை வெளியே வரணும். இப்ப இந்த குழந்தை என்ன சொல்லுது? ஐயோ, எவ்வளோ பாதுகாப்பா நான் இருந்தேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, எனக்கு தேவையான உணவு வேலை கிடைச்சிச்சு, இப்ப நான் இங்கிருந்து போறேன்னு ஏன் பயப்படுது? அது அது வரப்போறது, வெளியே வரப்போறது வேறு இன்னும் அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க. இந்த உலகத்துல அது பிறக்க போகுது. இல்ல பயமா இருக்கு, நான் இங்கேயே இருந்துடுறேன். நோ நோ, வெளியே வா. இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க, இந்த உலகத்திலேயே இருக்கலாமே, இன்னும் நிறைய ஆயுஷ் கிடைச்சா நல்லா இருக்குமே, இன்னும் நம்ம இப்படியே வாழலாம்ல, இனி இறந்த போய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ நம்மளுடைய வாழ்க்கையே. ஏன் வெளியே வாங்க, இனிமேல் தாங்க வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகுதாங்க உண்மையான அந்த வாழ்வு. அதை தாங்க தூய ஆவியானவர் அதை குறித்து வெளிப்பாடு நமக்கு தருகிறார். முத்திரை குத்தப்பட்டவர் ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாடை தூய ஆவியானவர் தருகிறார். நிச்சயமா தருவார். அன்பானவர்களே, இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது, நாம் பயந்து வாழக்கூடாது. நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தூய ஆவியார் நமக்கு சொல்லி தருகிறார். கடவுளுடைய நம்ம அப்பாவுடைய உள்ளத்தை அப்படியே திறந்து நமக்கு அவர் காட்டுகிறார். நம்மை குறித்து என்னத திட்டத்தை அவர் வைத்துக்கிறார் என்பதை அவர் தூய ஆவியானவர் படிப்படியாக, ஒரே நாள்ல கிடையாது, படிப்படியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு அது வெளிப்படுத்தி தருகிறார். மொத்தமா வெளிப்படுத்தி தரதில்லை, படிப்படியாக அவரை சார்ந்து வாழ்வோம். இது அற்புதமான ஒரு வாழ்வு, இந்த கிறிஸ்துவ வாழ்வு. நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் உப்பாக இருக்க வேண்டியவர்கள், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டியவர்கள், மகிழ்ச்சியோடு அமைதியோடு வாழ வேண்டியவர்கள். நாம் உடைந்து போய் டிப்ரெஷன்ல போய் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அதற்காக தான் தூய ஆவியானவர் கடவுள் அனுப்பியிருக்கிறார். அதுக்காக தான் தூய ஆவியால் முத்திரை குத்திருக்கிறார். தூய ஆவியால் கடவுளுங்க, கடவுளால் முத்திரை குத்தப்பட்டவர்கள் நீங்களும் நானும். எவ்வளவு பெரிய காரியம் இது. So why you need to worry? Why we should be afraid? ஏன் பயப்படணும்? என்னுடைய அனுபவத்துல இருந்து பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அனுபவத்துல இருந்து நிச்சயமா கடவுள் உதவி செய்வார். தூய ஆவியான் பார்த்து ஜெபிப்போம். தூய ஆவியானவரே,
இந்த முத்திரை குறித்து இன்னும் அதிகமாக வெளிப்பாடு எங்களுக்கு தாருமா. நாங்கள் தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமும் தெரிய மாட்டேங்குது. தூய ஆவியானவர் இன்னும் அதிகமாக நாங்கள் எங்க அப்பாவோட அந்த நெருக்கமான அந்த உறவில் வாழ, எங்க அப்பாவோட அந்த உள்ளத்தை மனதை அறிந்து நாங்கள் இன்னும் ஒரு தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஒரு நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு இந்த தியானத்தின் வழியாக, குறிப்பாக இந்த செய்தி வழியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. எனக்கு மட்டும் இல்ல, இந்த எங்க குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நாம் தாகத்தோடு ஜெபிக்கும் போது நிச்சயமா அந்த தூய் ஆவியை நமக்கு உதவி செய்வார். அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறாருங்க. நிச்சயமாங்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா நம்மளோட ஜெபத்தை கேட்டு உதவி செய்வார். என்ன காரணம் சொல்லுங்க பார்ப்போம். அது என்ன காரணம்? ஏனெனில் சொல்லுங்க, ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.